கலிங்கா எனும் பெயர் கொண்ட ஒருவர் மாடுகளை வளர்த்து வந்தார். அவர் தனது பசுக்களுடன் ஒரு மலையின் அருகே மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார். அவருடைய பசுக்களில் ஒன்றின் பெயர் புண்ணியகோடி. தன் கன்றுக்குட்டியை மிகவும் நேசிக்கும் ஒரு நல்ல தாயாக அது இருந்தது. அந்திப் பொழுதில் அவள் தன் கன்றுக்குட்டியை பார்க்க மிகுந்த ஆவலோடு வீட்டிற்கு ஓடி வருவாள். அதே மலைப்பகுதியில் ஒரு சிங்கமும் வாழ்ந்து வருகிறது என்பது புண்ணியகோடிக்கு தெரியாது. மேலும் அந்த சிங்கம் பல நாட்கள் இரை கிடைக்காமல் பசியோடு இருந்திருக்கிறது. காட்டில் இரை தேடி அலைந்து கொண்டிருந்த போது சிங்கத்தின் பார்வை புண்ணியகோடியின் மீது விழுந்தது. அவளை பார்த்தவுடன் பசியோடு இருந்த சிங்கம், இன்று நான் உன்னை சாப்பிடப் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு உறுமியது. அதற்கு புண்ணியகோடி மரியாதையுடன் இவ்வாறு பதிலளித்தது. காட்டின் ராஜாவே, என் கன்றுக்குட்டி பசியோடு எனக்காக காத்திருக்கிறது. என் கன்றுக்கு பாலூட்டி விட்டு அதன் பிறகு சத்தியமாக உங்கள் உணவுக்காக நான் திரும்பி வருவேன். முதலில் சிங்கம் அவளின் வார்த்தையை நம்பவில்லை. ஆனால் அவள் தொடர்ந்து மன்றாடியதால் சிங்கம் ஒரு வழியாக சம்மதித்தது. சரி, உன் வார்த்தையை நம்பி உன்னை போக அனுமதிக்கிறேன். ஆனால் உன் வாக்குறுதியை நீ காப்பாற்ற வேண்டும். தவறினால் இனி ஒருபோதும் நான் எந்த விலங்கையும் நம்ப மாட்டேன் என்று கூறியது சிங்கம். தான் நிச்சயம் திரும்பி வருவதாக சிங்கத்திற்கு உறுதியளித்துவிட்டு மாட்டுக் கொட்டகைக்கு திரும்பியது புண்ணியகோடி. தன் கன்றுக்கு பாலூட்டிக் கொண்டே மற்ற பசுக்களிடம் நடந்த நிகழ்வை புண்ணியகோடி விவரித்தது. சிங்கத்தின் பசிக்கு புண்ணியகோடி இரையாகப் போவதை விரும்பாத மற்ற பசுக்களின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. இருப்பினும் கொடுத்த வாக்கு கொடுத்ததுதான். கனத்த இதயத்துடன் அனைத்து பசுக்களும் புண்ணியகோடிக்கு பிரியாவிடை கொடுத்தன. மேலும் அவளுடைய கன்றுக்குட்டியை பத்திரமாக பார்த்துக் கொள்வதாக உறுதியும் அளித்தன. புறப்படுவதற்கு முன் புண்ணியகோடி தன் கன்றுக்குட்டியை பார்த்து, என் செல்லமே, இங்கிருக்கும் பசுக்கள் அனைத்தும் உன்னுடைய அம்மா போலதான். அவர்களை தொந்தரவு செய்யாதே என்றது. பெரும் சோகத்தில் இருந்ததால் அவளால் அதற்கு மேல் எதுவும் பேச முடியவில்லை. அதன் பிறகு அவள் மௌனமாக மலையை நோக்கி நடந்தாள். புண்ணியகோடியை மீண்டும் பார்த்தபோது சிங்கத்திற்கு தன் கண்களையே தன்னால் நம்ப முடியவில்லை. ஒரு முறை நழுவிய எந்த இரையும் மீண்டும் திரும்பி வராது என்பது சிங்கத்திற்கு உறுதியாக தெரியும். ஆனால் புண்ணியகோடி சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றியவாறு அங்கே தனக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தது. கண்களில் கண்ணீர் ததும்ப சிங்கம் புண்ணியகோடியை பார்த்து, புண்ணியகோடி, நான் உனக்கு தலை வணங்குகிறேன். உன்னை என் உணவாக நான் சாப்பிடுவேன் என்றால் அது ஒரு பாவமாகும். ஒரு அமைதியான பயமற்ற வாழ்க்கையை நீ வாழ்வாயாக. நான் உனக்கு இன்று உறுதியளிக்கிறேன். இனிமேல் நான் உன்னையோ அல்லது மற்ற பசுக்களையோ துன்புறுத்தவோ கொல்லவோ மாட்டேன் என்று கூறியது. புண்ணியகோடியும் சிங்கமும் ஒருவரை ஒருவர் அன்புடன் பார்த்து கொண்டு அமைதியாக விடைபெற்றுக் கொண்டனர். பின்னர் அவர்கள் இருவரும் தங்கள் வழிகளில் பிரிந்து சென்றனர்.